அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு என் அண்ணன் விஜய்க்காக தான். அதாவது பார்த்தீங்கன்னா, அருமையான நடவடிக்கைலாம் இப்போ எதிர்கட்சியிலேருந்து எடுக்கிறாங்க. ஒரு மூவும் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு க்ளீனாக புரியுது. இப்போ ரஜினி சார் இறங்க போகிறார் பொழுது களத்தில். அவர் அதை சொல்கிறதுக்கு கொஞ்சம் தயங்குறாரு பொழுது. அவங்க மனைவி வலுக்கட்டாயமாக அதை நிற்க சொல்கிறாங்கன்னா, அப்போ ரஜினி சாருக்கு விருப்பம் இல்லை பொழுது. அப்போ அவங்கள அப்ரோச் பண்ணி பிளான் கரெக்டாக கோக்குறாங்க. அதாவது விஜய் அண்ணனோட கோட்டை ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு செங்கலாக அதுலேருந்து பிரிக்க பார்ப்பாங்க. ஒரு 10 செங்கல் எடுத்துகிட்டு அந்த இடத்துல பெரிய ஓட்டை வந்துடும், கண்டிப்பாக பில்டிங்கும் சாயம் அப்படின்ற மாதிரி அவங்க பிளான் கரெக்டாக போடுறாங்க. இந்த டைமில் விஜய் அண்ணனுக்கு நான் நேராக என்ன சொல்கிறேன்னா, பொதுமக்கள் விஜய் அண்ணனையும் சரி நிர்வாகிகளையும் சரி நேரடியாக பார்க்கறது ரொம்ப எளிமையாகணும்னு கேட்டுக்கிறேன். அங்கே வரவங்க, கோட்டைக்கு வரவங்க யாருமே அண்ணனை பார்க்க முடியல அப்படின்னு திரும்பி போகக்கூடாது. அதுக்குன்னு ஒரே நாளில் பார்க்கணும் அப்படின்ல, ஒரு நாளோ 2 நாளோ அதுக்குள்ளே அண்ணனையும் இல்லை மற்ற நிர்வாகிகளையோ அவங்க என்ன குறைக்காக வருவாங்களோ அவங்க எல்லாரையுமே எளிமையாக சந்திக்கிற மாதிரி ஒரு நிலைமையை நீங்கள் ஏற்படுத்தினா மட்டும்தான் கண்டிப்பாக ஆட்சியை தக்க வைக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மக்கள் தான் மெயின்ன்றது அவங்க புரிஞ்சுக்கினாங்க. இப்போ ஓட்டை பிரிக்க பார்க்குறாங்க அண்ணாமலை. அதாவது விஜயண்ணனுக்கு ஏன் இந்த வாக்குகள் சேர்ந்ததுன்னா, இந்த கட்சிகளோட ஊழல்கள் எல்லாம் எதிர்த்து கேட்க சரியான எதிர்கட்சி இல்லாமல் இருந்தது. மக்கள் மனசுலையும் சரி அரசியல் களத்துலையும் சரி ஒரு காலி இடம் இருந்தது. அது அண்ணன் வரும்போது அவர் மேலே அந்த நம்பிக்கை எல்லாருக்கும் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. கண்டிப்பாக இவர் அந்த இடத்துக்கு பொருத்தமாக இருப்பார். உதாரணத்துக்கு சொன்னால் புரட்சித்தலைவி அம்மா எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி அந்த பிளேஸுக்கு இவர் கரெக்டாக இருப்பார் அப்படின்னு புரிஞ்சுக்கினாங்க. அதாவது புரட்சித்தலைவி அம்மா சாதாரண ஆள் கிடையாது. கொஞ்சம் ஏமாந்துதான் சென்ட்ரல்லையே கால் பதிச்சிருக்க வேண்டியது. சில அரசியல் சதிகளால் அவங்கள எல்லாம் பண்ணிட்டாங்க. சேம் டாக்டிக்ஸ் தான் இப்போ கையில் எடுக்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் நல்லா உத்து நோக்கணும். டிவிக்கு நிர்வாகிகளும் சரி நம்ம தலைவரும் சரி அதை கண்டிப்பாக உத்து நோக்கணும். நம்ம இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறோம், இத்தனை பேர் நம்ம கூட இருக்கிறாங்க. கண்ணால் காண்பதெல்லாம் போய் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எப்பயுமே நம்ம ஓல்டு மாடல் தான் யூஸ் பண்ணணும். டிவிகேவை பொறுத்த வரைக்கும் நவீன யுக்திகளை கண்டிப்பாக கையில் எடுக்காதீங்க. ஓல்டு மாடல், ஓல்டு ஸ்டைலே எப்படி இந்த லெட்டர் எழுதுறது, நம்ம பொங்கலுக்கு கார்டு எழுதி போஸ்ட்டில் போட்டு அனுப்புறது, அந்த டெக்னிக்கை முடிஞ்ச அளவுக்கு உங்கள் அரசியலில் நீங்கள் எடுத்துன்னு வர்றது தான் மிகவும் பாதுகாப்பானது. யாரையும் நீங்கள் நம்ப முடியாது ஒவ்வொருத்தரும். ஏன்னா ஒவ்வொருத்தரை பற்றியும் கட்டங்கட்டி க்ளீனாக பிரிக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? இந்த செட்டிங்கை அவங்க பிரிக்க பார்க்குறாங்க. இந்த செட்டிங் நல்லா அருமையாக செட் ஆகிடுச்சு, அதை உடைக்க பார்ப்பாங்க. நீங்கள் காலத்துக்கும் நிலச்சி நிற்கணும்னா நீங்கள் வந்தது மக்கள் சேவை செய்ய ஓல்டு டெக்னிக்கில் பயன்படுத்துங்க. அதுதான் நல்லது. என்றைக்குமே நவீன இதுக்கு அதிகமாக போகாதீங்க. நான் சொல்கிற கருத்து புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சால் போதும். எனக்கு பதிவே அண்ணனுக்கு மட்டும் தான் நான் போடுறேன். எனக்கு அவர் ஒருத்தர் பார்த்தா போதும். நன்றி, வணக்கம்.